பெண்களுக்காக பெண்களே இயக்கும் ஆட்டோ சேவையை சென்னையில் தனியார் நிறுவனம் தொடங்கியுள்ளது. முதல் கட்டமாக 50 ஆட்டோக்களுடன் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் கோவையில் மக்கள் ஆட்டோ வெற்றிகரமாக இயங்கி வரும் நிலையில் சென்னையில் முதல் கட்டமாக பெண்களுக்காக இந்த சேவையை தொடங்கியுள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் சமூகத்தில் நலிந்த நிலையில் உள்ள பெண்களுக்கும் தன்னம்பிக்கையும் தொழிலையும் உருவாக்கி கொடுத்து தமிழ்நாட்டில் அதிக அளவில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை உருவாக்குவதே தனது லட்சியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெண்களால் பெண்களுக்காக பெண்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த ஆட்டோக்களை இன்று முதல் சென்னை மாநகரம் முழுவதும் 50 ஆட்டோக்களை முதல் கட்டமாக அறிமுகம் செய்கிறோம். அடுத்த கட்டமாக சென்னையில் உள்ள அடுத்த கட்ட ஒரு 50 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை இன்னும் ஒரு சில மாதங்களில் ரிவர் ஃபவுண்டேஷன் மேடம் கூட இணைந்து நாங்கள் மேலும் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் பெண்களை தேர்ந்தெடுத்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், சமுதாயத்தில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரையும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சுய தொழிலை கற்றுக் கொடுத்து அதிலே பெண்களுக்கு அதிக முக்கியத்துவத்தையும் பாதுகாப்பையும் வழங்குவதற்காகத்தான் எம்ஆட்டோ நிறுவனம் கடந்த 4 வருடமாக நாங்கள் உழைத்து இந்த விஷயத்தை மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். நான் 10 வருஷமாக ஆட்டோ ஓட்டின்னு இருக்கேன். இந்த ஆட்டோ ஃபீல்டில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அநேக உபயோகம் உண்டு. ஏன்னா எங்கள் பிள்ளைங்கள்லாம் இது மூலிமா நான் படிக்க வச்சுருக்கோம், படிச்சுட்டு இருக்காங்க இன்னமும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ தொழில் சில பேர்லாம் ஒரு கேவலமாலாம் நினச்சிருக்காங்க. ஏன்னா ஆட்டோன்ற ஒரு இதுவாக நினச்சிப்பாங்க, ரவுடி மாதிரி பேசுவாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. யாரோ ஒரு சில செய்கிற தப்பால் எல்லாருக்கும் அந்த பேச்சு வருது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஆட்டோ தொழில் நல்ல தொழில், ஆனால் பயன்படுத்திங்கன்னா நல்ல உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று பார்த்திங்கன்னா பெண்கள் ஆட்டோ இதுக்கெலாம் நிறைய பேர் படிக்காதவங்களோ படித்தவங்களோ நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்கள இந்த ஆட்டோ தொழில் கூட முன் ஓட்ட கற்றுக்கலாம். ஆட்டோ கற்றுக்கணுன்னு விருப்பம் இருந்தால் கூட சரி, நாங்கள் கற்றுக் கொடுக்க முன் வரோம்.